ஓகே, நான் இதை ஓப்பன் பண்றேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஷன் பார்லேருந்து அந்த அந்த ப்ராடக்ட் நேம் இருக்கும். செகண்ட் அதை இமேஜ் கொடுத்துருப்பேன். அதனுடைய எம்ஆர்பி இருக்கும், அதனுடைய பிவி இருக்கும், டிபி இருக்கும். நீங்க பார்க்கும்போது ஓகே, இந்த பொருள் இந்த இமேஜ் இவ்வளவு பிவி கிடைக்குது. டிபினா டிஸ்ட்ரிபியூஷன் பிரைஸ். கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே டிபி, நமக்கு என்ன ரேட்ல கிடைக்குதுங்கிறது ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் போட்டிருப்பேன், குழப்பிக்க வேண்டாம். எம்ஆர்பிங்கிறது கொஞ்சம் ஹைட் பண்ணி போட்டிருப்பேன், கொஞ்சம் பிளரா இருக்கும், அதாவது லைட்டா இருக்கும். ஓகேயா? அப்போ இதுல இருந்து டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இது நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல உங்க டீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பயன்படுத்திக்க முடியும். உங்களுக்கு யாருக்காவது பொருள் வாங்கி கொடுக்கணும், இல்ல இந்த பிடிஎஃப் அமைச்சு கொடுத்து 4-5 பொருளை நீ சூஸ் பண்ணி கொடு, நீங்க ஆர்டர் எடுக்கணும்னா கூட இந்த பிடிஎஃப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? பாருங்க, இதுல வந்து இது அதிகமா இருக்குங்க. இது வந்து அதிகமா இருக்கும். இருந்தாலும் ஓவராலா அவனை பார்த்துக்கலாம். காம்ப்ளெக்ஷன் பார். ஓகே, நம்பர் 1 காம்ப்ளெக்ஷன் பார். அப்புறம் வந்து 2 சோப்பு இருக்கும். ரெண்டாவது இருக்கிறது நீம் சோப்பு, மூணாவது இருக்கிறது ப்ரொடெக்ஷன் சோப்பு. மேக்ஸிமம் மக்கள் வாங்குறது காம்ப்ளெக்ஷன் பார் தான். ஏன்னா அது பார் 75% டிஎஃப்எம் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். அப்புறம் மல்டி ஆக்ஷன் டூத் ப்ரஷ் இருக்கும். ஒரே பேக்கெட்ல 4 ப்ரஷ் இருக்கும். ஒயிட்னிங் பேஸ்ட் நமக்கு 3 பேஸ்ட் இருக்கு. ஒயிட்னிங் பேஸ்ட், நார்மல் பேஸ்ட், கேனோ பேஸ்ட். ஒயிட்னிங் பேஸ்ட்ங்கிறது அது எல்லா மாசமும் வாங்கணும் அப்படி கட்டாயம் கிடையாது. அது ஒரு சில ரொம்ப மஞ்சள் கரை மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ யாராவது ஃபங்க்ஷன் விட்டு போகிறதுக்கு அதை கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக யூஸ் பண்றது கேனோ பேஸ்ட். அது கேனோ டர்மா அப்படிங்கிற ஒரு காளான் இருக்குல்ல, அந்த காளான்ல இருந்து தயாரிக்கப்பட்ட பேஸ்ட் கேனோ பேஸ்ட். ஓகேவா? அப்புறம் மவுத் வாஷ் இருக்கும். நைட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டு மவுத் வாஷ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆக்டிவ் டியோ பெர்ஃப்யூம் இருக்கும். இதுல ஆக்டிவ் டியோலையும் பெர்ஃப்யூலையுமே நிறைய பிராண்ட் இருக்கு. நான் 2 மட்டும் தான் போட்டிருக்கேன். பாக்கெட் பெர்ஃப்யூம், நம்ம எங்கேயாவது போன பாக்கெட் பெர்ஃப்யூம் வச்சுக்கலாம், பர்ஸ்ல வச்சுக்கலாம். அண்ட் ஹேர் ஆயில், ஹேர் சீரம், ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு, ஹேர் கண்டிஷனர், நாப்கின், இன்டிமேஷன் வாஷ், ஸ்பெஷியல் டீ. அப்புறம் தலைவலியா இருக்கு, கொஞ்சம் இருமலா இருக்கு, காஃபா இருக்கு, எனக்கு இந்த சைனஸ் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஹெல்த் ட்ராப்ஸ் பஞ்ச் துளசி யூஸ் பண்ணிக்கலாம். 5 வகையான மூலிகை யூஸ் பண்ணி பண்ணது பஞ்ச் துளசி. நீங்க தண்ணியில ஒரு 2 டிராப் 3 டிராப் விட்டு குடிச்சிட்டா போதும், அவ்வளவுதான். அது பஞ்ச் துளசி. அது கம்மி ரேட்டு தான், ஒரு 200 ரூபாய் தான் இருக்கும். அதே மாதிரி ரைஸ் பிராண்ட் ஆயில், புரோட்டீன் பவுடர், ஃப்ரெஷ்னப் ட்ரிங்க், ஸ்நாக் பார், சாக்கோ பார், பிரீமியம் காஃபி, ஸ்பைசி டீ. நமக்கு டீ 2 டீ இருக்கு. ஒன்று நார்மல் டீ இருக்கும். நார்மல் டீல போடலையோ? மேல என்ன இருக்குல்ல, ஸ்பெஷல் டீங்கிறது நமக்கு நார்மலா இருக்கிற டீ தான். பிரீமியம் ஸ்பைஸ் டீங்கிறது அதுல ஒரு 8 வகையான ஹெர்பல் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. அதுல ஏலக்காய், இஞ்சி, எல்லாமே அதுக்கு அந்த பொடியிலே இருக்கும். நீங்க வாங்கிருக்கீங்களா தெரியல, அந்த கிரீன் கலர் கொஞ்சம் காரமா இருக்கும், கொஞ்சம் கசப்பாவும் இருக்கும். அது ஒரு மூடி கட்டி மாதிரியே இருக்கும். எல்லாருக்கும் அது ஒத்துக்காது, பட் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். டாய்லெட் கிளீனர், ஹேண்ட் வாஷ், ஃப்ளோர் கிளீனர், டிஷ் வாஷ், டிடர்ஜென்ட் லிக்யூடு, பென் பவுடர், மேட்டிக் பவுடர். இதெல்லாமே அந்த வாஷிங் அந்த இதில் வரும், கேட்டகரி வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்கின் கேட்டகரி வரும். பாடி லோஷன், ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன். மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன். இது பர்ஃபெக்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஹேண்ட் அண்ட் பாடி லோஷனுங்கிறது எனக்கு வந்து ஸ்கின் டார்க்காக இருக்கு, அன்னிவனா இருக்கு, அந்த வெயிட் படுற இடம் மட்டும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கருப்பா இருக்கு, பேலன்ஸ் வெள்ளையா இருக்கு, டிஃபரன்ஸ் தெரிஞ்சு காமிச்சு கொடுக்குது, டேனா இருக்கு, இது எல்லாமே பாடி லோஷனை கிளியர் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி டெய்லி மாய்ஸ்சரைசர் நீங்க எப்பவுமே வெளியே யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அது இந்த மாய்ஸ்சரைசர் தான் கிடையாது. பிராண்ட் நம்ம கிட்ட நிறைய பிராண்ட் இருக்கு, ஒவ்வொரு பிராண்ட்லயும் மாய்ஸ்சரைசர் இருக்கு. அது எங்க ஸ்கின் கேர் அதிகமாக கொடுக்குறவங்களுக்கு அதனுடைய ட்ரீட்மெண்ட் தெரியும். எதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும், செகண்ட் யூஸ் பண்ணணும், காம்பாக்ட் பவுடர் எப்போ யூஸ் பண்ணணும், சன்ஸ்கிரீன் எப்போ யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கணும். அண்ட் வந்து ஃபுட் கிரீம், பெஸ்கார் இன்ஸ்டன்ட் பெயின் ரிலீஃப். இந்த இன்ஸ்டன்ட் பெயின் ரிலீஃப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த முன்னாடியெல்லாம் மூவ் வாங்கி வச்சுப்பாங்க திடீர்ல. இது வந்து எங்கேயாவது பேக் பெயினா இருக்கு, நீ பெயினா இருக்குங்கிறவங்க இந்த அவுட்டர்ல அப்ளை பண்ணிப்பாங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நானே இப்போ 2 பேருக்கு வாங்கி கொடுத்தேன். ஓகே, ஸோ ரிசல்ட் கொடுக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிபி கிரீம், ஃபேர்னஸ் கிரீம், காம்பாக்ட் பவுடர், ஆலுவேரா குக்கும்பர் ஜெல். ஓகே, அப்புறம் நமக்கு பாடியில் போடக்கூடிய டால்க் உமன்ஸுக்கு இருக்கு, ஜென்ஸுக்கு இருக்கு. அண்டு பியூரிஃபைங் கிளென்சர் டோனர். டோனர் இது வந்து ஒரு டோனருங்கிறது தெரியும் இல்லையா? வெளியே வந்து நமக்கு வேற வேற பிராண்ட் விஸ்டேஜ் இல்லாமல் வெளியே பிராண்டில் டோனர்னு தனியாக இருக்கும், கிளென்சர்னு தனியாக இருக்கும். பட் நமக்கு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கிளென்சர் அண்ட் டோனர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது எப்படி அப்ளை பண்ணுங்கிறது தனி வீடியோவே இருக்கு. அண்ட் ஸ்க்ரப் இருக்கும், டே கேர், காஜல், ஐலைனர், பென்சில் இருக்கும். ஐலைனருக்கு தனியாக இருக்கு, பென்சில் தனியாக இருக்கு. நேச்சுரல் சன்ஸ்கிரீன், இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஸ் பேக், விட்டமின் சி சீரம் தனியாக இருக்கு. அண்ட் வந்து ஜெல். ஓகேவா? இப்போ இது வந்து இன்னும் நிறைய இருக்குங்க, ஒரு 500க்கு மேல பொருள் இருக்கு. பட் இருந்தா நான் ரொம்ப முக்கியமா அதிகமா மக்கள் வாங்கிட்டே இருப்பாங்கிறதுக்காக தான் இந்த 52 பொருளை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
அதாவது எனக்கு நான்லாம் ஃபர்ஸ்ட் 150 பிவிக்கு ஆர்டர் எடுக்கணும்னு நினைக்கும் போது, இப்போ நான் எங்க வீட்டில் 2 பேரும் தான் இருக்கோம். நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் இல்லையா, மந்த்லி இந்த கன்சிஸ்டன்சிக்குள்ள கொண்டு வரணும்னா நம்ம வீட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஒரே வழிதான், ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்கணும். நாலேஜ் எடுத்துக்கிட்டா எது எது யாருக்கு என்ன பேசலாம், என்ன சொல்லலாம், என்ன கொடுக்கலாம்னு நமக்கு தெரியும். இது தெரியாம ஒருத்தவங்களால கண்டிப்பா ஒரு 100 பிவி 50 பிவி கூட வாங்க முடியாதுங்க. நாலேஜ் வந்து ஒன்று நம்ம இந்த மாதிரி மீட்டிங்ல இருக்கணும், நீங்களா பிடிஎஃப் பார்த்து படிக்கணும், யூடியூப்ல பார்க்கணும், என்னெல்லாம் இவங்க வச்சிருக்காங்க, 22 வருஷத்துல எவ்வளவு பொருளை அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க, நீங்களா தானே சர்ச் பண்ணணும். இது அப்ளைன் ஒவ்வொருத்தருங்களா வந்து சொல்ல முடியாது இல்லையா, அது ஒவ்வொருத்தருக்கும் இன்ட்ரெஸ்டா எடுத்து பண்ணணும், இன்வால்மெண்ட் பண்ணணும். ஓகேவா? அதனால நீங்க கொஞ்சம் செல்ஃபா கொஞ்சம் ஒரு டீப்பா இதை பத்தி நீங்க ஸ்டடி பண்ணாதான் தெரியும். நைட்டு டெய்லியுமே 8 to 9 o'clock மீட்டிங்ல ப்ராடக்ட் பத்தி அதிகமா சொல்றாங்களா? இல்ல. டெக்னிக் நாலேஜ் தானே கொடுக்குறாங்க. பிவினா என்ன, பிசினஸ் எப்படி பண்றது, மக்கள்கிட்ட எப்படி பேசணும், எப்படி ஆட்களை எடுக்கணும், எப்படி சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும், பைல் பேட்ச் மீட்டிங் இப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ப்ராடக்ட் நாலேஜ் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நம்ம தான் செல்ஃபா பண்ணணும். நீங்க தான் வந்து கொஞ்சம் இன்வால்மெண்டா போகணும். அதே மாதிரி எல்லா சனிக்கிழமையும் 6 மணிக்கு, எல்லா சனிக்கிழமையும் 6 மணிக்கு ப்ராடக்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ங்கிற செக்ஷன் நடக்குது. அது காமனா நடக்குது. அது நீங்க எவ்வளவு தூரம் நான் அந்த மீட்டிங்கை நீங்க பயன்படுத்துறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு ப்ராடக்ட் நாலேஜ் கிடைச்சிடும். ஏன்னா அந்த அந்த மீட்டிங்ல என்ன நடக்கும்னா, அக்ரி விவசாயம் பத்தி சொல்லக்கு ஒரு ட்ரெயினர் இருப்பாங்க, ஹெல்த்தை பத்தி சொல்றதுக்கு ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க நர்ஸா இருக்காங்க, இன்னொருத்தவங்க ஸ்கின் கேரை பத்தி சொல்றதுக்கு தனியா ஒரு மேடம் இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 1 hour மீட்டிங்ல யாரு பொருளை பத்தி டவுட் கேட்கறாங்களோ, மேடம் எனக்கு வந்து ஸ்கின் டல்லா இருக்கு, எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, சுகர் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு அவங்களுக்கு இது இருக்கு நிறைய பிரச்சனையை பத்தி கேட்பாங்க. அந்த 1 hour மீட்டிங்ல ஒரு 10 பேர் 20 பேர் கேள்வி கேட்பாங்க. அதுக்கான ஆன்சரை பக்காவா கொடுப்பாங்க, எது எப்படி எடுத்துக்கணுங்கிற வரைக்கும் கொடுப்பாங்க. இப்ப இந்த மீட்டிங் நம்ம கேள்வி கேட்க முடியாதுதான், கேள்வி கேட்க வேண்டாம்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த மீட்டிங் ஒருத்தர் வந்து கவனிக்கிறாங்கன்னா ப்ராடக்ட் நாலேஜ் வருமா வராதா? நம்ம உட்காந்து புக் பேப்பர் எடுத்து படிச்சுட்டா இருப்போம், அதுக்கான டைம் யாரும் நீங்க கொடுக்கறது இல்லை. ப்ராடக்ட்க்கு படிக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிற டைம் கொடுக்கறது இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு 1 hour ப்ராடக்ட்டுக்காகவே நடக்கிற மீட்டிங் இருக்குன்னா வந்து சும்மா உட்கார்ந்துடணும். என்ன நடக்குது, என்ன நீங்க சொல்றத காதுல வாங்கிட்டாலே போதும், நாலேஜ் எடுத்துட முடியும், அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன சொல்றாங்களோ என்ன காமிக்கிறாங்களோ நீங்க ஜஸ்ட் பாக்குறீங்க, காதுல கேட்கறீங்க, நாலேஜ் வந்துடும். அதை நீங்க கண்டினியூஸா பண்ண என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு சுத்தி நிறைய பேர் கண்ணுல கண்ணாடி போட்டிருப்பாங்கல்ல, கண்ணாடி போட்டிருப்பாங்க. இந்த கண்ணாடி போட்டுறவங்களுக்கு கண்ணு நம்ம கிட்ட வந்து 100% சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னா ஒரு 6-7 மாசத்துக்குள்ள சொல்ற மாதிரியே ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷன் பவர் வந்து கிளியரா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வெஸ்டேஜ் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதுக்கு நம்ம கிட்ட சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா இது இருக்கு நிறைய பேருக்கு தெரியாதே, அது எப்படி எடுத்துக்கணும்னு நிறைய தெரியாது இல்லையா? அப்ப அது இந்த மாதிரி மீட்டிங்கை பார்க்க கிளியரா இருக்கும். அது மாதிரி ஜென்ஸுக்கு வரக்கூடிய ஒரு ப்ரோகேட் ப்ராப்ளம், ஜென்ஸுக்கு மட்டும் வரக்கூடிய அந்த அந்த விதை இதுல வந்து ஒரு வீக்க மாதிரி இருக்கும். அது நார்மலா ஒரு ஏஜுக்கு மேல அந்த பிரச்சனை வரும். ஓகே, ஆனா அது வெளியே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க, ட்ரீட் பண்ணி எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய பேர் மூலிகையிலேயே கிளியர் பண்ணுவாங்க. அந்த ப்ரோ கார்டுன்னு சொல்லுவாங்க, ப்ரோ கார்டு. அந்த ப்ரோ கார்டு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்காக, சாரி ப்ரோஸ்டேட், அதுக்கு பேர் ப்ரோஸ்டேட். ஓகேவா? ப்ரோஸ்டேட் கிளாண்டை வந்து இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்குன்னு நம்ம கிட்ட ஆயுஷ் வந்து கேட்டகரி இருக்கு. ஆனா அதெல்லாம் நீங்க மீட்டிங் பார்த்து தான் தெரியும். அது நம்ம செப்பரேட் ஒவ்வொரு மீட்டிங்ல எஜுகேட் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு தனி நீங்க டெய்லி உட்காந்து நீங்க ஸ்டடி பண்ணணும். அண்ட் வந்து நடக்கக்கூடிய சாட்டர்டே சண்டே அந்த சாட்டர்டே மீட்டிங்கை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ப்ராடக்ட் நாலேஜ் வரும். இந்த மாதிரி ப்ராடக்ட் நாலேஜை ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா இவ்வளவு ப்ராடக்ட் இருக்குங்கிற போது ஒருத்தவங்க 100 வாங்குறாங்க. அதனாலதான் அந்த மீட்டிங்ல ஸ்டார்டிங்ல இத்தனை பேர் 100 பேருக்கு வாங்குறாங்கன்னு சொன்னது. அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கிறதுனால அவங்க எடுக்கிறாங்க. ஓகே, சரி. இப்பத்துல இருந்து ஒரு 20 நிமிஷம் மட்டும், 20 நிமிஷம் இல்லை, ஒரு 18 நிமிஷம் மட்டும் நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஒரு வீடியோ காமிப்பேன். அதுல வீடியோல பேசுறவர் யாருன்னா, 25 வருஷமா நியூட்ராசெட்டிக்கல் பேஸ்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன் நம்ம வெஸ்டேஜ்ல. சார் வந்து ஒரு ஜோனல் சேல்ஸ் மேனேஜரா இருக்காங்க. பேர் வந்து அசோக். அவர் தான் தமிழ்நாட்டுனா சவுத் சைட்ல இந்த கேரளா அந்த சைட்ல வந்து ஹெல்த்துக்கான ட்ரைனிங்கை கொடுக்குற நபர். அவர் வந்து நமக்காக, நம்ம சரணசா டீமுக்காக மட்டுமே ஹெல்த்துக்காக மட்டும் பார்ட் 1 பார்ட் 2ங்கிற 2 ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. நான் அந்த ட்ரைனிங்கை நிறைய எவ்வளோ தூரம் பார்க்குறேனோ அவ்வளோ தூரம் என்னால் என் டீமுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ஸ் பற்றி பேச முடியும். ஒருத்தவங்களுக்கு பைல்ஸ் இருக்கு சார், என்ன கொடுக்கலாம்னா என்ன கொடுக்கலாம், டக்குன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க என்ன கொடுப்பீங்க, சுகருக்கு என்ன கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு மெடிசின் கிடையாது, இந்த வெஸ்டேஜ் வந்து ஒரு மெடிசின் கிடையாது. இந்த பிரச்சனைக்கு, இந்த நோய்க்கு இந்த சொல்யூஷன் நம்ம கொடுக்க கூடாதுதான். ஏன்னா இது வந்து நியூட்ராசெட்டிக்கல், நம்ம கிட்ட இருக்கிறது ஃபார்மாசெட்டிக்கல் கிடையாது, நியூட்ராசெட்டிக்கல். உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸை கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்காக சப்போர்ட்டிவா தான் இருக்கும். ஆனாலும் மக்கள் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு இந்த நோய்க்கு இந்த மருந்து தான் கேட்பாங்க. அதான் உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ், அவ்வளவுதான். எனக்கு கண்ணு பிரச்சனையா இருக்கு, என்ன கொடுக்கலாம், வெயிட் லாஸ் ஆக என்ன கொடுக்கலாம், வெயிட் கெயின் ஆக என்ன கொடுக்கலாம், சுகருக்கு என்ன கொடுக்கலாம்,
டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கு, பைல்ஸ் இருக்கு, ஒபசிட்டியா இருக்கு, இப்படிதான் கேட்பாங்க. இப்படி கேட்கறவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? மேபி நீங்க அப்ளைண்ட கேட்டு கொடுக்கலாம். எத்தனை வாட்டி அப்ளைண்ட கேட்க முடியும்? ஒரு மாசம் கேட்பீங்களா? 6 மாசம் கேட்பீங்களா? ஒரு வருஷம் கேட்பீங்களா? அப்படி இல்லை. அப்ப நம்மளா ஒரு செல்ஃப் நாலேஜ் எடுத்துக்கிட்டோம்னா, திடீர்னு நீங்க ஒரு பாக்குறீங்க, கண்ணாடி போட்டிருக்காங்க ரொம்ப நாளா, மேபி நீங்க பேச்சுவார்த்தையிலேயே நீங்க பேசுறீங்க, எங்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஐ சப்போர்ட் கேப்சூல்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் என்னது? ஐ சப்போர்ட் கேப்சூல். உங்க கண்ணுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. மேக்ஸிமம் அதில் ப்ளூபெரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு தயாரிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ரிசல்ட் வந்து கண்ணாடி போட்டவங்க கண்ணாடி கலெக்டர் ரிசல்ட்டுமே இருக்கு. இப்படின்னு சும்மா சொல்றீங்க. நீங்க இதை நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பு எப்ப ஏற்படுத்தணும்னா, மேபி அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு கண்ணாடி போட்டிருப்பாங்க, உங்களுக்கு சொல்லணும்னு தோணும். ஆனா உங்களுக்கு மேட்டர் தெரியணும்ல, என்ன சொல்லணும்னு தெரியணும்ல. அதுக்கு நீங்க நீங்க செல்ஃபாவே இந்த நாலேஜை வச்சிருந்தீங்கன்னா 2 வார்த்தை உங்களுக்கு பேச முடியும். அப்ப சரி, ஓகே, ஒண்ணு கொடுங்கன்னு பார்க்கலாம். அப்படியே உங்களுக்கு ப்ராடக்ட் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ நான் இப்போ ஒரு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி காமிக்கிறேன். அசோக் சார் வந்து உங்களுக்கு எதுக்காக இந்த சப்ளிமெண்ட்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் மீட்டிங். நான் அந்த 3 மணி நேரம் மீட்டிங் நமக்கு கொடுக்க முடியாதுல்ல. அது யாருக்கு தேவைப்படுதோ நீங்க அப்புறமா கேட்டு வாங்கிக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரியா? ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு 1 hour இருந்து பாருங்க, வீட்டில இருந்து 1.5 மணிக்கூர் இருந்து பாருங்க. பார்ட் 1 1.5 மணிக்கூர் இருக்கும், பார்ட் 2 1.5 மணிக்கூர் இருக்கும். நான் அந்த மீட்டிங் நிறைய வாட்டி பார்த்துட்டேன். அதனால எனக்கு சப்ளிமெண்ட்ஸ் ஓரளவுக்கு என்ன கொடுக்கணும்னு எல்லாம் தெரிஞ்சிடும். ஓகேவா? எப்படி எடுத்துக்கணும், காலையிலையா, நைட்டா, மத்தியானமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடியா பின்னாடியா, ஓரளவுக்கு தெரியும். அது ஏன்னா அந்த ட்ரைனிங் என்ன நிறைய வாட்டி பார்த்தனால. உங்களுக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க மீட்டிங் முடிச்சுட்டு நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, அது யூடியூப் லிங்க் இருக்கு, அவைலபிளா இருக்கு. இப்போ நான் இந்த மீட்டிங் என்ன ஷேர் பண்ண போறேன்னா, எதுக்காக ஒருத்தவங்க சப்ளிமெண்ட்ஸை எடுக்கணும், யார் எடுத்துக்கலாங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. அது தெரிஞ்சாதான் நம்ம இந்த மீட்டிங்ல இந்த மாதிரி இமேஜ் எல்லாம் காமிக்கிறேன் இல்லையா, அதுக்கு உங்களுக்கு லிங்க் கனெக்ட் ஆகும். ஸோ அதனால இதை கொஞ்சம் தயவு செஞ்சு ஃபுல்லா கவனிங்க. என்ன சொல்றேன்னு மேபி அது ஸ்பீடா கூட போகலாம். ஆனா வந்து அந்த இன்ட்ரோடக்ஷனை மட்டும் ஃபுல்லா கவனிச்சிருங்க. சரியா? நான் ஷேர் பண்றேன். அதுலேருந்து நம்ம திரும்ப குணம் ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாக மாறுது. அப்போ நம்ம லைஃப் பொறுத்த வரைக்குமே ஒரு 3 காலகட்டத்துக்குள்ள தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம் வெல்னஸ். ஸோ இந்த வெல்னஸ் அப்படிங்கிறது என்ன? எப்போதுமே நல்ல ஆரோக்கியமாக உற்சாகமா நம்ம இருக்கிறது தான் வெல்னஸ். இந்த வெல்னஸ் கூட இன்னைக்கு என்ன ஆயிடுது, 30-35 வயசு வரைக்கும் இந்த வெல்னஸ் இருக்கு. அந்த 35 தாண்டிட்டோன்னே 2 ஸ்டேஜ்ல தான் நம்ம வாழ்க்கை அடங்கியிருக்கு. ஒன்னு என்ன சொல்றோம்? ப்ரீ இல்னஸ். ப்ரீ இல்னஸ். யாரெல்லாம் இந்த ப்ரீ இல்னஸ்குள்ள இருக்காங்க? இன்னைக்கு 90% மக்கள் இந்த ப்ரீ இல்னஸ்குள்ள இருக்காங்க. யார் இந்த 90% மக்கள்னா, நான் நல்லா இருக்கேன், உடம்புல நோய் இல்லை, பிரச்சனை இல்லை, ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்ற எல்லாருமே இன்னைக்கு அந்த ப்ரீ இல்னஸ்குள்ள இருக்காங்க. ஸோ ப்ரீ இல்னஸ்ங்கிறது என்ன? ஒரு நோய் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புக்குள்ள உருவாக ஆரம்பிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டம். அடுத்ததான் என்ன பார்க்கிறோம்? டிசீஸ் பீரியட். ஒரு நோய் வந்த பிறகு இருக்கக்கூடிய காலகட்டத்தை டிசீஸ் பீரியட் அப்படின்னு நம்ம பார்க்கறோம். சரி, இந்த டிசீஸ் பீரியட்ல ஒரு 10% மக்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ நம்மளுடைய கவனமோ அக்கறையோ நோய் வந்த பிறகு இருக்கிறவங்க மேல இருக்கணுமா, நோய் வரதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க மேல இருக்கணுமான்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா மேஜர் 90% பாப்புலேஷன் ப்ரீ இல்னஸ்ல இருக்காங்க. பட் சப்ளிமெண்ட் சொன்ன நம்ம மைண்ட்ல தோன்ற விஷயம் என்ன? நோய்க்கு தான் இது தீர்வு, நோயாளிக்கு தான் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம போய் பேசணும் அப்படின்னு நம்ம முதல்ல நினைக்கிறோம். ஏன்னா நோய் வரத்துக்கு சில அடிப்படையான காரணங்கள். ஒன்று ஸ்ட்ரெஸ். ஸோ நான் ஸ்ட்ரெஸ் பத்தி அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. இதையுமே 4ஆக நம்ம பிரிக்கலாம். பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ், சோசியல் ஸ்ட்ரெஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ். எவ்வளவு ஸ்ட்ரெஸ்னால நம்ம பாதிக்கப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ள நோய் வளர ஆரம்பிக்குது. 2வது டாக்ஸின்ஸ், நச்சு பொருள்கள். இது எல்லாமே எங்கேருந்து வரும்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ஸ்ட்ரெஸ். நம்ம ஊட்டச்சத்து பற்றாக்குறை அதிகமாக இருக்கு, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம வாழலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம தாக்க ஆரம்பிக்குது. அதே போல இந்த நச்சு பொருள்கள், நம்ம அடிப்படை தேவை நல்ல காற்று, தண்ணீர், உணவு, இது 3 தான் வேணும். பட் இந்த 3 இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கன்னா டெஃபினட்டா கிடையாது. அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், செல்ஃப் மெடிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவலிச்சா கூட நம்மளே மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு மாத்திரை வாங்கி நம்ம போட்டுரும். அப்ப என்ன ஆகுது? இந்த பழக்கங்கள்னால நம்ம உடம்புக்குள்ள அதிக அளவு நச்சு பொருள்கள் சேர ஆரம்பிக்குது. இதெல்லாமே என்ன பார்க்கணும்? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல்னா இது எதையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம போயிட்டு நல்ல காற்று கிடைக்கும், நல்ல தண்ணீர் கிடைக்கும், நல்ல உணவு கிடைக்கும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து யோசிக்கவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து இன்னைக்கு எவ்வளவு டோட்டலா மாறி போச்சு. மேபி அட்லீஸ்ட் இந்த பழக்க வழக்கங்கள் வந்து குறைச்சிக்க முடியும். ஆனா நம்ம தெரிஞ்ச நம்ம உடம்புக்கு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு துரோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊட்டச்சத்து பற்றாக்குறை. சரியான சமச்சீரான ஒரு போஷாக்கான ஒரு உணவு நம்ம எடுக்காத போது என்ன ஆகுது? நம்ம செல்கள் பாதிப்படைய ஆரம்பிக்கும். அதே போல நம்ம உடல் எடையை பத்தி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. உடல் பருமன். இந்த உடல் பருமனாலுமே இன்னைக்கு நிறைய பேருக்கு நோய்கள் உடம்புக்குள்ள வளர ஆரம்பிக்குது. அதே போல தூக்கம்.
சராசரியா 7ல இருந்து 9 மணி நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய தூக்கம் இருக்கும். பட் எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம அவ்வளவு நேரம் தூங்குறோங்கிறத யோசிச்சு பாருங்க. இஞ்சி பண்ணா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல நம்மளால ஒரு நிம்மதியான ஒரு டீப் ஸ்லீப்னு சொல்றோம், அந்த ஸ்லீப் நமக்கு கிடைக்கிறது இல்ல. இது தவிர பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங் போலாம் அப்படின்னா கூட நம்ம உடனே என்ன சொல்லிடுவோம், டைம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இது எல்லாமே இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னா நம்ம லைஃப் ஸ்டைல மாற்ற ஆரம்பிக்கும் போது ஏற்படக்கூடிய இத்தனை விதமான பாதிப்புகள்னாலுமே இன்னைக்கு நோய் உடம்புக்குள்ள வளர ஆரம்பிக்குது. அதனாலதான் நம்ம லைஃப் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேஜ்ல தான் இருக்குன்னு சொன்னேன். ஒன்னு ப்ரீ இல்னஸ், இன்னொன்னு டிசீஸ் பீரியட். சரி, இப்ப ஒரு நோய் வந்துருச்சுன்னா என்ன மாதிரியான பாதிப்பு? ஒரு நோய் வந்ததுன்னா வேற வழி கிடையாது, நம்ம ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட தான் போகணும், டயக்னோஸ் பண்ணணும். டயக்னோஸ் பண்ணிட்டு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்குங்கிற அட்வைஸ் படி நம்ம எடுத்து ஆகும். பட் இன்னைக்கு டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் எல்லா ப்ராப்ளம்க்கும் இது சரிப்பட்டு வராது. அப்ப மல்டிபிள் ப்ராப்ளம், ஒரு டயபெட்டிஸ் வந்துச்சா எல்லா உடல் உறுப்புகளும் பாதிக்கும். அப்ப மல்டிபிள் மெடிசன்ஸ் நம்ம எடுத்தாகும். அப்போ ஒரு நோய்க்கு ஒரு விதமான மெடிசன்ஸ் நம்ம எடுக்கணும். இன்னைக்கு தொடர்ந்து மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகுது, நம்ம உடல் அதுல இருக்கக்கூடிய இயற்கையான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ அந்த மருந்து மாத்திரைகளுக்கு ஏற்றாற் போல வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்னைக்கு சப்ளிமெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்கறாங்க, சார் சப்ளிமெண்ட்ஸ்ல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசன்ஸ்ல எத்தனை சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. பட் என்னைக்காவது நம்மள வந்து டாக்டர் போய் நம்மளால கேட்க முடியுமா? சோ நிறைய இஷ்யூஸ் வந்து அதுல இருக்கு. அதனால தான் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்றாங்க, ஒரு நாளைக்கு உலகத்துல 2,25,000 பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. எதனாலனா ஹாஸ்பிட்டல் போறதுனால இறந்து போயிட்டு இருக்காங்க. தவறான மருத்துவம், தவறான மருந்துகள், தவறான சிகிச்சை, இந்த மாதிரி பல காரணங்கள்னால லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நேரத்துக்கு கரெக்டான மெடிசன்ஸ் நம்ம எடுக்காம விட்டுறோம். இன்னைக்கு எத்தனை விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அலோபதி இருக்கு, ஆயுர்வேதா இருக்கு, சித்தா இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, யுனானி இருக்கு, ரேக்கி இருக்கு. எத்தனை விதமான மருத்துவ முறைகள் நம்ம குணமானா போறோம் அப்படின்னு நீங்க என்ன பண்றாங்க, வேற வேற மருத்துவ முறைகளுக்கு நீங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இதுவுமே நம்ம பாடி சிஸ்டம் டோட்டலா வீக்கன் ஆக செய்யும். அப்ப என்ன ஆயிடுது, இன்னைக்கு நம்ம குணம் ஆகணும்னா ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது நம்ம இன்னைக்கு சம்பாதிச்ச காசு ₹1 கூட நம்ம கிட்ட தங்காது, எல்லாமே முழுக்க இன்னைக்கு செலவாயிரும். சோ எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த கொரோனா வைரஸ் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த கவர்மெண்ட்ல வேணாலுமே இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீயா கிடைக்கும்னு பார்க்கணும். பட் இன்னைக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்கன்னா நார்மலா கோவிட் பாசிட்டிவ் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ₹1,50,000 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாம வெளியில வரவே முடியாது. அதே போல வெண்டிலேட்டர் வைக்கக்கூடிய கண்டிஷன், அதாவது நுரையீரல் பாதிப்பு இருக்கு, வெண்டிலேட்டர் வைக்கணும் அப்படின்னா அங்க 4 லட்சத்துல 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாம நம்ம குணமாகி திரும்ப வீட்டுக்கு வர முடியாது. அப்போ ஒரு நோய் உடம்புக்குள்ள வரும்போது அடிப்படையாக பாதிக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பொருளாதாரம். சோ ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோயோட தீவிரம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய பணம் இந்த இடத்துல செலவாக ஆரம்பிக்கும். இரண்டாவது ப்ரீ இல்னஸ். இந்த ப்ரீ இல்னஸ்ங்கிறது நோய் நம்ம உடம்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வளரக்கூடிய காலகட்டம். அப்ப யாருக்கு எப்போ எப்படி எந்த வயசுல எந்த நோய் வரும் அப்படிங்கிறது இன்னைக்கு யாராலுமே உணர முடியாது. ஆனா நம்ம உடம்புக்குள்ள எப்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கோ அப்போ இந்த நோய் நம்ம உடம்புக்குள்ள வளர ஆரம்பிக்கும். அதனால்தான் உடல் நமக்கு நிறைய அறிகுறிகள் காமிச்சிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து ஒரு சோர்வுத்தன்மை, ஒரு மயக்கம் இருந்துட்டே இருக்கா, அது உடம்புல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். சாப்பிட பிடிக்கல, பசியே இல்லைனாலும் ஏதோ ஒரு பாதிப்பு. உடம்புல அங்கங்க சின்ன சின்ன கட்டிகள் வர ஆரம்பிக்குதா, அதுவும் ஒரு இண்டிகேஷன். திடீர்னு வெயிட் குறைய ஆரம்பிக்குதா, ஒரு இண்டிகேஷன். தலைமுடி கொட்ட ஆரம்பிக்குதா, அதுவும் ஒரு இண்டிகேஷன். என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள ஊட்டச்சத்தோட பற்றாக்குறைகள் அதிகமாயிட்டு வருது அப்படின்னு அர்த்தம். சோ இந்த முதல் கட்டத்திலேயே நம்ம ப்ராப்பர் சப்ளிமெண்டேஷன் எடுக்க ஆரம்பிச்சோம்னா எஸ் டெஃபினட்டா அடுத்த ஸ்டேஜ் போகாம தடுக்க முடியும். ஏன்னா இது கண்டினியூ ஆகும்போது என்ன ஆகுது, லிவர் டேமேஜ் ஆகும், கிட்னி டேமேஜ் ஆகும், ஆர்த்ரைட்டிஸ், ஜாயிண்ட் பெயின் போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இதெல்லாம் என்ன சொல்லுவோம், 2ஆம் கட்டம். அப்ப இந்த முதல் 2 ஸ்டேஜ்ல நம்ம கரெக்டான ஒரு தீர்வு நம்ம உடம்புக்குள்ள கொடுக்காம விட்டோம்னா அதுக்கு அடுத்து போகக்கூடிய நிலைமை பராலிசிஸ் அண்ட் ஃபைனலா டெத். சோ பராலிசிஸ் அப்படிங்கிறது வெறும் கை கால் இழுத்துட்டு படுக்கிறது மட்டும் பராலிசிஸ் இல்ல. எப்போ ஒரு நோய் வந்து மற்றவங்களோட உதவி இல்லாம நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாத கண்டிஷன் நம்ம போறோமோ அதுவே பராலிசிஸ் தான். அப்போ அதுல இருந்து இறப்பு. அப்ப என்ன ஆயிடுது, நம்ம வந்தோம் ஆனா ஒரு பர்பஸே இல்லாம ஒரு நோய்க்குள்ள போய் நம்ம சிக்கிட்டு லைஃப் லாங் அந்த நோயோட போராடக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டுச்சுன்னா இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத நினைச்சு பாருங்க. அதனாலதான் என்ன ஆகுது, இன்னைக்கு நம்ம ஒரு ப்ரீ இல்னஸ்ல இருந்தாலும் சரி, அதாவது நோய் வருவதற்கு முன் இருந்தாலும் சரி, நோய் வந்த பின் இருந்தாலும் சரி, இன்னைக்கு அடிப்படையாக பாதிக்கக்கூடிய விஷயம் என்ன, நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம். ஏன்னா ஒரு நொடி பொழுதுல லட்சக்கணக்கில் நீங்க ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போகும்போது இந்த பணம் காலியாயிரும். அடுத்தது ஹெல்த், ஆரோக்கியம். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள எப்போ ஒரு பாதிப்பு ஏற்படுதோ அதுல இருந்து உடல் ரெக்கவரி ஆகிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். அப்ப என்ன ஆயிடுது, இந்த 4-5 வருஷம் நம்ம தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா படிப்படியாக ஆரோக்கியம் குறைய ஆரம்பிக்கும். ஆஃப்டர் ஆல் இது 2த்துக்கு தானே இன்னைக்கு நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறோம், இன்னொரு பக்கம் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப இந்த 2மே இன்னைக்கு இல்லைங்கிற ஒரு நிலைமை வந்து ஏற்படும். அப்ப என்ன ஆகுது, ஸ்ட்ரெஸ், அதிக ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். அப்ப நம்மளால நிம்மதியாவே வாழ முடியாது. நம்ம எத்தனையோ கனவுகள் வச்சிருக்கோம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு டிவி வாங்கணும்னு ஆசைப்படுவோம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ஆசைப்படுவோம், ஒரு 2 வீலர் வாங்கணும்னு ஆசைப்படுவோம், ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுவோம், ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுவோம்.
அப்ப என்ன ஆயிடுது, நோய்க்குள்ள மாட்டிட்டு நோய் நம்ம போக ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய கனவுகள் எதுவுமே நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ இந்த வாழ்க்கைங்கிறது எந்த விதமான செக்யூரிட்டியும் இல்ல. அப்ப இத்தனை விதமான கேள்விக்குறிகளோட தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை தடுக்க நம்ம ஒரே ஒரு வழிதான் பண்ணியாகணும், செல்ஃப் கேர். சோ இந்த செல்ஃப் கேர்ங்கிறது நம்ம உடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. சரி, இந்த பாதுகாப்பு எத்தனை வருஷம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வேற வழியே இல்லை. லைஃப் லாங் நம்ம உடலுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்துதான் ஆகணும். அது தேவைப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம சப்ளிமெண்டேஷன் கொடுத்துதான் ஆகணும். அதை நம்ம கொடுக்காம விட்டோம்னா என்ன ஆகும்? எப்ப வேணாலும் இந்த சூழ்நிலைங்கிறது மாறலாம். அப்போ இன்னைக்கு ஒரு சர்க்கரை நோயோ இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட போறாங்க, மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க. சரி, அந்த மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு என்ன ஆயிருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள அந்த கணையம் பேங்க்ரியாஸ் சரியா இருக்கணும். அதுக்கு மேல அவங்களுக்கு அந்த டயபெட்டிக் ட்ரக்ஸ் அவங்க எடுக்காம இருக்கணும். யாராவது இருக்காங்களா? டெஃபினட்டா இல்லை. லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. என்ன காரணம்னா, அந்த மெடிசன்ஸும் வேலை செய்யணும்னா முதல்ல நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மெடிசன்ஸ் எதுக்குமே 2 முக்கியமான விஷயங்கள் கிடையாது. ஒண்ணு, நேச்சுரலான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த முடியாது. 2வது, உடம்புல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ், இதை ரீபேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி எந்த விதமான மெடிசன்ஸுக்கும் கிடையாது. அப்ப இதுல இருந்து ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் சார், ஆரோக்கியமா இருக்கேன், பட் நான் லைஃப் லாங் இதே மாதிரி ஆரோக்கியத்தோட நான் வாழணும், எனக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கானா? எஸ், அந்த சொல்யூஷன் நம்ம கிட்ட கொடுத்ததான் வெஸ்டீஜ்ங்கிற இந்த நிறுவனம் செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி அப்படிங்கிற பேர்ல. இந்த செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பிங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட். நரிஷ்மெண்ட்ங்கிறது என்ன? ஊட்டச்சத்துக்கள். செல்லுலார் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள கிட்டத்தட்ட 63 ட்ரில்லியன் செல்கள் இருக்கு. இந்த செல்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னா அந்த செல்களுக்கு சரியான போஷாக்கான சமச்சீரான உணவு தேவை, ஊட்டச்சத்துக்கள் தேவை. அது இல்லாம இருந்தா நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும். இந்த செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி ஏன் செல்ஸுக்கு வேணும்னா, நம்ம உடலே இப்படிதான் உருவாகும். ஒரு செல் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான செல்களாக மல்டிப்ளை ஆகும்போது திசுக்களாக மாறும், டிஷ்யூஸா மாறும். அந்த டிஷ்யூஸ் எல்லாமே உடம்பு ஒரு ஆர்கன்ஸா மாறுது. இந்த ஆர்கன்ஸ் வேலை செய்ய ஒரு சிஸ்டம் இருக்கு. அது எல்லாமே சேர்ந்தா முழு மனித உடல். அப்ப இந்த உடல் ஆரோக்கியமா இருக்குமா? உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த உடல் பழுதடைய ஆரம்பிக்குதுன்னா செல்கள் பழுதடைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். செல்கள் இறந்து போச்சுன்னா உடம்புக்குள்ள நோய் வந்துச்சுன்னு அர்த்தம். அப்ப செல்கள் ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம நோய் வருவதற்கு முன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். செல்கள் இறந்து போச்சுன்னா நோய் வந்த பின் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ள நம்ம இருக்கும். அப்ப இந்த செல்களை ஆரோக்கியமாக்கணும்னா இது இந்த 4 தூண்களால மட்டும்தான் முடியும். சோ இந்த 4 தூண்கள் என்னென்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் தூண் நமக்கு பிரிவென்ஷனை பத்தி சொல்லுது. ஏன் பிரிவென்ஷன் அவசியம்? பிகாஸ் நம்ம உடல் எப்போதுமே நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும், வருமுன் காப்போங்கிறது நம்ம உடலுக்கு கட்டாயம் தேவை. அது இருந்துச்சுனாலே நம்ம உடம்பே எந்த விதமான நோய் இருந்தாலுமே அதை எதிர்த்து போராட முடியும். 2வது, டீடாக்சிபிகேஷன், நச்சுத்தன்மை நீக்கம். இந்த தூண் 2வது தூண். 3வது தூணுக்கு பேரு சமச்சீர் நிலை, நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பொதுவாக நம்ம உடம்புக்குள்ள ஹார்மோன்ஸ் இருக்கு, என்சைம்ஸ் இருக்கு, எத்தனையோ விதமான சிஸ்டம்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இது எல்லாமே அப்நார்மலாகவும் மாறலாம், ஆனா அதுல இருந்து திரும்ப அது நார்மலாகவும் மாறணும். அப்ப அந்த மாதிரி அந்த நார்மலா மாறதுக்கு இந்த 3வது தூண் நார்மலைசேஷன் இது அவசியம். இப்போ நம்ம உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். 2வது, உடம்புல இருந்து நச்சு பொருட்கள் வெளியேறணும். 3வது, நம்ம உடல் சமச்சீர் நிலை, இந்த பேலன்ஸுக்கு மாறணும். இந்த 3 தூண்கள் இது வேலை செய்யணும், ஒரு தூணாலதான் முடியும். அந்த தூணுக்கு பேர் தான் சப்ளிமெண்டேஷன், அதாவது ஊட்டச்சத்துக்கள். நம்ம உணவுலயே போதிய அளவுக்கு இதெல்லாம் கிடைச்சிருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப இந்த 4 தூண்கள், பிரிவென்ஷன், டீடாக்சிபிகேஷன், நார்மலைசேஷன் அண்ட் சப்ளிமெண்டேஷன், இந்த 4 தூண்கள் ஒரு நாளும் நமக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுக்க நமக்கு தேவைப்படுது. சோ இப்ப யோசிச்சு பாருங்க, நான் சப்ளிமெண்ட்ஸ் எத்தனை நாள் எடுக்கணும், இல்ல நான் சரியாயிட்டேன் இனிமே நான் சப்ளிமெண்ட்ஸை நிறுத்தலாமா அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது இன்னொரு டீடைல்டான ஒரு பதிலையும் நான் கொடுக்குறேன். அப்ப இந்த 4 தூண்கள், இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள், ஏன்னா ஒரு நோய் எதனால ஏற்படுது, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுது அப்படின்னா இந்த 4 தூண்களுக்குள்ளதான் நம்மளுடைய ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், இந்த அத்தனை ப்ராடக்ட்ஸும் இதுல இருக்கு. அப்ப இந்த ப்ராடக்ட்ஸ்ல யார் முதல் எடுக்கணும்? அந்த 90% இன்னைக்கு ப்ரீ இல்னஸ்ல இருக்காங்களே, நோய் வருவதற்கு முன் இருக்காங்களே, அவங்க முதல்ல எடுக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். ஃபுட் சப்ளிமெண்ட்னா என்ன சொல்றோம்? உப உணவு, துணை உணவு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அப்ப இதெல்லாம் ஏன் சார் கேப்சூல் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க, ஏன் டேப்லெட் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கரெக்ட், இதை பார்க்கும்போதே நமக்கு மெடிசன் அப்படின்னு தான் தோணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு நோனி எடுத்தீங்கன்னா, ஒரு நோனில 500 மில்லிகிராம் ஒரு கேப்சூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒரு 1.5 கிராம் எடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். சோ நோனி வெறும் பவுடரா ஒரு டப்பால் அடைச்சு உங்களுக்கு கொடுத்து டெய்லி 1 கிராம் எடுங்க, 1.5 கிராம் எடுங்க அப்படின்னு சொன்னா அந்த 1 கிராமோ 1.5 கிராமோ நம்மளால மெஷர் பண்ணி டெய்லி எடுக்க முடியுமான்றதை யோசிச்சு பாருங்க. 2வது, நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ளிமெண்ட்ஸுமே ஒரு டேஸ்ட் இருக்கும். நோனிங்கிறது அது ஒரு மாதிரி புளிப்பா இருக்கும். ஸ்பிருலினாக்கு டேஸ்ட் இருக்காது. கொலஸ்ட்ரால்ங்கிறது இந்த மில்க் பவுடர் சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும்.
கேனோடர்மாவா பயங்கர கசப்பா இருக்கும், ஆம்லாவா புளிக்கும், அலோவேராவா அது ஒரு மாதிரி கசக்கும். அப்போ ஒரு ஒரு இயற்கையான இந்த பொருட்களுக்கு ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு விதமான டேஸ்ட் இருக்கு. அப்போ டெஃபினட்டா நம்மளால இந்த ஒரு 4 ப்ராடக்ட் சாப்பிடணும் அப்படின்னா அந்த ஒரு ஒரு டேஸ்டையும் நம்மளால டெஃபினட்டா வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது, நம்மளால செரிஷ் பண்ண முடியாது. அதனால சிம்பிளா என்ன பண்றாங்க, கேப்சூல் ஃபார்ம்ல அப்ப டெய்லி 1 கிராம் எடுக்கணுமா 2 கேப்சூல் போடுங்க, டெய்லி 1.5 கிராம் எடுக்கணுமா 3 கேப்சூல் போடுங்க. அந்த டேஸ்ட் எதுவுமே நமக்கு தெரிய போறது இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா முழுங்கிட போறோம். அப்போ இந்த கேப்சூல்ஸ் சில ப்ராடக்ட்ஸ் தவிர மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கேப்சூல்ஸ் இன்னைக்கு எதுல தயாரிக்கிறாங்கன்னா ஜெலட்டின், அனிமல் செல்லுலோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்ஃபேக்ட் அனிமல் செல்லுலோஸ் ஆஃப் ஜெலட்டின் அப்படிங்கிறது பயங்கர சாஃப்டான ஒரு இது என்ன சொல்ல, அந்த ஒரு கேப்சூலோட ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கும். ஒண்ணுல கையில கை ஈரமா இருந்துச்சுன்னா அந்த கேப்சூலை தொட்டு பாருங்க, கேப்சூல் அப்படியே குழ குழன்னு ஆகும். ஸோ வெறும கையில தொடும் போதே அந்த கேப்சூல் மெல்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னா நீங்க வாயில போட்டு தண்ணி குடிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா கேப்சூல் எல்லாமே கரைஞ்சிரும். ஓகே, இப்போ இது வந்து நீங்க பார்த்தது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், எதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் யாருக்கு அப்படிங்கறத இன்ட்ரோடக்ஷன். இதனுடைய ஃபுல் செக்ஷன் இன்னும் இருக்கு. இந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 3 மணி நேரம் மீட்டிங்கை 1.5 மணி நேரம் பிரிச்சு பார்ட் 1 பார்ட் 2 டிவைட் பண்ணி யூடியூப்ல ரெடி பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தி சொல்லுவாங்க, ஒவ்வொரு நோய்கள் பத்தி சொல்லுவாங்க, எதுக்கு அந்த நோய் வருதுங்கிறது வரும், எப்படி காம்பினேஷனா எடுத்துக்கணுங்கிறது எல்லாமே கிளியரா அதை சொல்லுவாங்க. அதை நிறைய பேர் ஸ்டடி பண்ணி தான் ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, பட் இவ்வளோ நான் இன்னைக்கு ஷார்ட்டா நான் ஷேர் பண்ண நினைச்சது என்னன்னா, நீங்க எதுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ்ங்கிறதுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, எல்லார் வீட்லயுமே சப்ளிமெண்ட்ஸ் இருக்கணும். நம்ம முன்னாடி காலங்கள் மாதிரி இல்லை, இப்போ வந்து ரொம்ப மொத்தமா மாறிடுச்சு. ஸோ சப்ளிமெண்ட்ஸ், துணை ஊட்டச்சத்து அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு இருக்கணும். இப்போ என் வீட்டில் மேக்ஸிமம் இந்த ஃபிளாக்ஸ் ஆயில் எப்பவுமே இருக்கும், இல்லை கிரில் ஆயில் இருக்கும். கிரில் ஆயில் தந்துருச்சு, ஃபிளாக்ஸ் ஆயில் இது வந்து டெய்லி எடுத்துக்க மாட்டாங்க, அம்மா டெய்லி எடுத்துக்க மாட்டாங்க. இது ஃபிளாக்ஸ் சீட் ஆயில், ஆலி விதைன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது. எப்போ ஒரு மாதிரி அவங்களுக்கு தோணும் இது சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிற ஒரு ஃபீல் வரும்போது சாப்பிடுவாங்க, டெய்லி 1 2 அப்படி எடுத்துருவாங்க. ஓகேவா, அண்ட் வந்து இது எனர்ஜி பூஸ்ட் ஃபுல்லாகவே. இது வந்து அஸ்வகந்தா ரூட்ல இருந்து எடுக்கப்பட்ட ப்ராடக்ட். இது ஜென்ஸுக்காக தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட், எனர்ஜி பூஸ்டர். அண்ட் வந்து அப்சோவிட்டுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நம்மகிட்ட ப்ராடக்ட்ல உங்களுக்கு பிடிஎஃப் தெரியுதா, தமிழ் பிடிஎஃப் நான் வாங்கியிருப்பேன், நிறைய பேர்ட்ட இந்த பிடிஎஃப் கொஞ்சம் கையில் இருக்கும். ஓகேவா, அப்சோவிட் நிறைய பேர் நைட்டு வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கும், தூக்கம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அப்சாவிட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து நைட்டு உங்கள் தூக்கத்தை ஊக்கப்படுத்தும். இரத்த ஓட்டத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களை 90% வந்து வேகமாக அது உறிஞ்சும், அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். இது வந்து என்னன்னா நம்மளை அடிக்ட் பண்ணாது, அதாவது இது இருந்தால் தான் நான் தூங்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு இது நம்மளை அடிக்ட் பண்ணாது. இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இதில் வந்து 7 மில்லி தான் இருக்கும், மொத்தமாக இதில் 7 மில்லி தான் இருக்கும். நம்ம ஒரு நாளுக்கு நாக்குக்கு அடியில் ஒரு ஸ்ப்ரே, நாக்குக்கு அடியில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் வந்து டைரக்டாகவே நமக்கு வந்து நரம்புல உறிஞ்சக்கூடிய தன்மை அதில் இருக்கு. நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு வந்து சாப்பிட்டு குடல்ல போய் செரிமானம் ஆகி அதுக்கு மூலமா தான் சப்ளை ஆகும் எல்லா பிளட்டுக்கும். அப்சர்வேட்டிவ் டேலண்ட்னா டைரக்டா அப்சர்வ் பண்ணி விட்டுரும், அது ஒரு நியூ டெக்னாலஜி மாதிரி. ஸோ நாக்குக்கு அடியில் இருக்கக்கூடிய சென்சிட்டிவ் வெயின்ல தான் நீங்க ஸ்ப்ரே பண்ணணும். ஒரு ஸ்ப்ரே தான் பண்ணணும். இது ஒரு ஸ்ப்ரே தான் நீங்க பண்ணணும். ஒரு ஸ்ப்ரேலயே 0.2 ml வந்து எடுத்துக்கும். அதாவது நீங்க டெய்லி இதை ஒரு ஸ்ப்ரே வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா 35 நாளைக்கு இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதுல வந்து நிறைய நாலேஜ் இருக்கும். நீங்க இதை நான் ஏன் சொல்றேன்னா, அப்சோவிட் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட்லாம் ஃபர்ஸ்ட் வந்தபோது விட்டமின் B12 இதெல்லாம் முதல்ல வரும்போது இதெல்லாம் யாரா எடுத்துட்டு இருப்பா அப்படிலாம் தோணுச்சு. ஆனா போக போக இதை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ரிசல்ட் வர ஆரம்பிக்கும் போது இது ஓகே நல்ல சேல் ஆகுது. அது மாதிரி இம்யூனிட்டி பூஸ்ட் கேட்டகரி சார் சொன்னாங்க, 4 தூண் இருக்கும். ஒன்று ப்ரிவென்ஷன், செகண்ட் டீடாக்சிஃபிகேஷன், 3வது ஹார்மோன் நியூட்ரல்ஸ். இதை 3ஐயும் பேலன்ஸ் பண்ண சப்ளிமெண்ட்ஸ் சொன்னாங்க. கரெக்டா, அப்போ அந்த 3மே இது தூணுக்குள்ள வந்துடும். தினகரன் வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கிளியர் பிரதர். எனக்கு ஃபோன்ல சார்ஜ் கம்மியா இருக்கு, மேபி சுவிச் ஆஃப் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எனக்கு நான் கோர்ஸ் கொடுக்குறேன், நீங்க கோர்ஸ் கொடுத்துருங்க. ஓகே தானே?
Yes, brother. எனக்கு அப்படியே கோகோஸ் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொஞ்ச நேரம் தான், அது என்னன்னு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணிடுறேன். ப்ராடக்ட்டுங்க அந்த காம்பினேஷன் இருக்குல்ல, அதை மட்டும் நான் ஷேர் பண்ணிடுறேன். இப்போ என்கிட்ட யாராவது ஹேருக்கு கேட்குறாங்க, எனக்கு ஹேர் லாஸ் ஆகுது, ஹேர்ல டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கு, அந்த மாதிரி இதை கேட்குறாங்கன்னா, இப்போ 100 பிவிக்கு தான் வாங்கணும், 100 பிவிக்கு அப்படின்னு இல்லை. நம்ம ஒரு ஆளுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கான தேவைக்கு என்ன சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்குறோம். அவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கேட்டகரி இல்லை உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் அதை 100 பிவிக்கு மேட்ச் பண்ணி வாங்குறீங்க, அவ்வளோதான். வெஸ்டர்லஸ் காம்பினேஷன் இருக்கும். அதாவது இந்த கலர்ல எந்த கலர்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ப்ரோ ஹார்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட் தான் ஃபிளாக்ஸ் ஆயில், கியூட்டன், கோயின்சன் கியூட்டன், எல்ஆர்ஜினைன், இந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஹார்ட் சம்பந்தமான விஷயம். இதுல லோகோவே ஹார்ட் மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அப்போ பிபி அதிகமாக கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் பேஷண்ட்டுக்கு, ஒரு 50 ஏஜுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ப்ராடக்ட் நீங்க கண்டிப்பாக கொடுக்கலாம். காம்பினேஷன் ஓகேவா? அதாவது ஹார்ட் ரிலேட்டடான காம்பினேஷன் தான், இதான் காம்பினேஷன். ஃபிளாக்ஸ் ஆயில், எல்ஆர்ஜினைன், கோயின்சன் கியூட்டன், இந்த மூணையும் கொடுத்துக்கலாம். அண்ட் வந்து ஜாயிண்ட் பெயின் இருக்கு. அப்ப ஜாயிண்ட் பெயின் என்ன வரும்? மேக்ஸிமம் கால்சியம் சத்து குறைபாடுனால, வெயிட் அதிகமா முட்டுக்கு மேல அதிகமா வெயிட் இருக்கிறதுனால, அது தாங்கி நிக்கிற முட்டுக்கு வந்து மஜ்ஜை அதோட ஃப்ளூயிட் இருக்கும், சைலோபியல் ஃப்ளூயிட், அது தேய்மானம் அடையும். இதனாலதான் இருக்கும் இல்லையா ஜாயிண்ட் பெயின். அப்ப நம்ம அதை கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு கால்சியம், கொலாஜன், குளுக்கோசமின் கொடுக்கலாம். இப்போதைக்கு கொலாஜன் வந்து நமக்கு வெஜ் கொலாஜன் வந்திருக்கு, வெஜ் கொலாஜன் இருக்கு, வெஜ் குளுக்கோசமின் வந்திருக்கு, நீங்க அதையும் கொடுத்துக்கலாம். இது ஒரு காம்பினேஷன். இப்ப ஜாயிண்ட் பெயின் கேட்கறாங்கனாலே நீங்க இந்த காம்பினேஷன் கொடுக்கணும், குளுக்கோசமின், கால்சியம், கொலாஜன். என்ன ஒரு கண்டிஷன்னா, இப்படி கேட்கறவங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னா குளுக்கோசமின் கொடுக்கக்கூடாது. இது மட்டும் நீங்க அப்ளை கேட்டுக்கணும். வெயிட் லாஸ் ஆகணும், எனக்கு வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கு, குண்டா இருக்கு, வெயிட் கம்மியாகணும்னா அதுக்கு என்ன காம்பினேஷன்? நீங்க ஒரு சப்ளிமெண்ட்ஸை மட்டும் கொடுத்தா ஓகே ஆகாது. காம்பினேஷன் வெஸ்டீம் கேப்சூல் கொடுக்கணும், வெஸ்டீம் டீ இருக்கணும், வெஸ்டீம் ஷேக் இருக்கணும். வெஸ்டீம் கேப்சூல் வந்து காலம் எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கணும், 2 கேப்சூல் இல்ல 1 கேப்சூல். வெஸ்டீம் ஷேக் வந்து நைட்டு சாப்பாட்டுக்கு பதிலாக தான் எடுத்துக்கணும். ஹார்டான ஐட்டம் சாப்பிடாம ஃப்ளூயிட் ஐட்டம் சாப்பிட்றதுக்காக இதை வச்சிருப்பாங்க. வெஸ்டீம் டீ வந்து நீங்க மில்க்ல டிகாஷன் போட்டு டீ எடுத்துக்க கூடாது, அது வந்து நமக்கு ஃபேட்டி கண்ட்ரோல் பண்ணாது. அப்ப டீ குடிக்குன்னு தோணும் போது அதுக்கு பதிலாக குடிக்கலாம். நீங்க தண்ணிய சூடு பண்ணிக்கிட்டே இதை போடக்கூடாது. ஜஸ்ட் வார்ம் வாட்டர்ல ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி தேனோ சீனியோ போட்டு குடிச்சுக்கலாம், இவ்வளவுதான். இதை ஒருத்தவங்க 30 days கண்டினியூ பண்றாங்கன்னா 100% வெயிட் லாஸ் ஆகும். என்ன கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், சும்மா இதை மட்டும் சாப்பிடக்கூடாது. நீங்க அதை இப்போ ஒரு ஆளுக்கு நீங்க வெயிட் லாஸ் வாங்கி கொடுக்குறீங்கன்னா ட்ராக் பண்ணணும். சார் நல்லா சாப்பிட்டீங்களா சார், 10 நாளுக்கு 5 நாளுக்கு ஒரு வாட்டி நீங்க சாப்பிட்டீங்களா, கரெக்டா இருக்கான்னு நீங்க கொடுத்துட்டு விட்டுட்டீங்கன்னா, மறந்துட்டீங்கன்னா அவர் எடுத்துக்க மாட்டாரு. அவர் வேலை இதுல வந்து பிஸியா மறந்துடுவாங்க. அப்புறம் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க, நானும் வாங்கினேன், யூஸ் பண்ணேன், எனக்கு வெயிட் லாஸ் ஆகலைன்னு. யாருக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாலும் நீங்க 5 நாளுக்கு 6 நாள் ஒரு 10 நாளுக்கு ஒரு வாட்டியாச்சும் நீங்க ட்ராக் ஃபாலோ பண்ணணும். எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு, எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, இது வந்து காம்பினேஷன் ஆஃப் பைல்ஸ். பைல்ஸ்னா ஒன்றும் இல்லை, பைல்ஸுக்குன்னு நமக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க முடியாது. எதனால பைல்ஸ் வருதுன்னா, கான்ஸ்டிபேஷன், அந்த நார்ச்சத்தான ஐட்டம் வந்து அதிகமாக ஒருத்தவங்க சாப்பிடலைன்னா குடல் வந்து கிளியர் ஆகாது. குடல் சுத்தமாக இல்லைன்னா கான்ஸ்டிபேஷன் வரும். கான்ஸ்டிபேஷன் வந்துன்னா பைல்ஸும் வரும், இவ்வளோதான். அப்போ அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு குடல் சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ ஃபைபர் எடுத்துக்கிட்டா போதும். மேஜர் சொல்யூஷனுக்கு இப்போ சுகருக்கும் ஃபைபர் எடுத்துக்கலாம், வெயிட் லாஸுக்கும் ஃபைபர் எடுத்துக்கலாம். பைல்ஸு, கான்ஸ்டிபேஷனு, உடம்புல வயர் பிரச்சனை, இந்த எல்லாத்துக்கும் ஃபைபர் ரொம்ப பெர்ஃபெக்ட். ஓகேவா? நிறைய இதுக்கு நான் ஃபைபர் சேர்த்து கொடுத்துருவேன். ஃபைபரோட சேர்த்து நீங்க சுகர் கண்ட கேட்டாலும் ஃபைபரோட சேர்த்து கொடுத்துருவோம். வெயிட் லாஸுக்கு ஃபைபரோட சேர்த்து கொடுத்துருவோம். ஃபைபர், நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற சாப்பாடு எவ்வளோ ஒருத்தர் சாப்பிட்றாங்களோ உடல் சுத்தமா இருக்கும், நீட்டா இருக்கும். அவர் என்ன நினைக்கிறாரோ பாடி அதுக்கு மாதிரி சேஞ்ச் ஆகும். இது நீங்க எப்ப பார்க்கலாம்னா, ஒருத்தர் நீங்க நைட்டு தூங்கிட்டு காலமா லேட்டா எந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நாள் நல்லாவே போகாது. உடம்பு ஒரு மாதிரி இருக்கும். அதாவது கழிவுகள் வெளியே போகாம இருந்ததுன்னா, தேங்கி நின்றுச்சுன்னா நமக்கு யோசிக்க முடியாது, வேலை செய்ய தோணாது, ஒரு மாதிரி இருக்கும். நீங்க குளிச்சாலும் அது ஒரு டல்லா இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் எந்திக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் பாடி வந்து டீடாக்சிபிகேஷன் பண்ணும், கழிவுகளை வெளியேற்றும். அப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நீட்டா இருக்கும். இது எதனாலன்னா, இந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகமா எடுத்துக்கும் போதும் அதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் லிங்க் ஆகி வரும். ஓகேவா? அப்ப இந்த பைல்ஸுக்கு ப்ராப்ளம் இல்ல, குடல் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காம்பினேஷன் கொடுங்க. மேஜரா வந்து ஸ்டொமக்கு சம்பந்தமான பிரச்சனைனாலே நீங்க ஃபைபரையும் காம்பயாட்டிக்ஸையும் கொடுக்கணும். காம்பயாட்டிக்ஸ் ரைட்ஸ்ல எண்ட்ல இருக்குல்ல, காம்பயாட்டிக்ஸ், அது வந்து ஒரு கேப்சூலுக்கு உள்ள இன்னொரு கேப்சூல் இருக்கும். ஏன் அப்படி 2 கேப்சூல் இருக்குன்னா, நம்ம ஸ்டொமக்ல வந்து ப்ரீபயாட்டிக், ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிற கட்டுனால தான் அது ஒர்க் அவுட் ஆகுது. அது ரெண்டையும் கிளியர் பண்ணதுக்காக காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க.
ஆம்லா, ஆலோவேரா, ஸ்பைருலா நேம் எல்லாமே சப்போர்ட்டிவ் கேப்சூல் தான். ஓகே, இதை நீங்க ஈஸியா கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுக்கணும்னாலும் ஹாட் கேர்ல போட்டு வச்சுக்கலாம். சுகருக்கு வந்து சுகருக்கு என்ன கொடுக்கலாம்? ஃபைபர் கொடுக்கலாம், நீம் கொடுக்கலாம், குளுக்கோ ஹெல்த் கொடுக்கலாம், நோனி கொடுக்கலாம். இந்த இவ்வளோத்தையும் காம்பினேஷனாக கொடுக்கும்போதே 2500 ரூபாய்க்கு மேலே வந்துடும். அப்போ இது ஒரு காம்பினேஷன். இதை நீங்க கன்சிஸ்டன்சியா பண்றீங்கன்னா நீங்க 100 பேபிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுல அவங்களுக்கு வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டுக்கணும். மேபி சுகர் இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க, தைராய்டு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்கன்னா நீங்க இந்த சப்ளிமெண்ட்ஸ்ல கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். ஓகே, ஹேர் க்ரோத் ஹேர் பிரச்சனைனாலே அஷூர் ஹேர் ஆயில் கொடுக்குறீங்க, ஆன்டி ஹேர் ஷாம்பு கொடுக்குறீங்கன்னு இல்லை, எடுக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு தான் இருக்குன்னா நீங்க எடுக்கணும். இப்போ நான் எதுவும் விற்கிறதுக்காக பேசுற மாதிரி இல்லை. ஒருத்தருக்கு ப்ராப்ளம்னா இந்த காம்பினேஷன் தான். அஷூர் ஹேர் கண்டிஷனர் இருக்கு. கண்டிஷனர்ல வந்து அஷூர்ல ஒரு கண்டிஷனர் இருக்கு. இப்போ புதுசா ஒரு கண்டிஷன் கொண்டு வந்திருக்காங்க, அது நல்லா இருக்கு. ஓகே, அப்சர்விட் இது எல்லாமே ஹேருக்கானது. ஹேர் ஆயில், ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு, ஹேர் சீரம், ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சியூல், அப்புறம் லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன்ல அதான் அப்சர்விட்ங்கிறத பயோட்டின்ங்கிறது என்னன்னா விட்டமின் B7. விட்டமின் B7 முட்டை, பீஃபு, பன்னி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் விட்டமின் B7 அதிகமா இருக்கும். அது எதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்னா நம்ம ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, நகங்களுக்கு எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஹேர் லாஸ் ஆகுதுன்னா ஒருத்தவங்க வந்து இந்த பயோட்டின் கம்மியான உணவு எடுத்துக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப அதுக்காக தான் இந்த ஹேருக்கு கூட நீங்க பயோட்டின் அப்சர்விட்ட கொடுக்கலாம். அது இங்க புரியறதுக்காக தனியாக போட்டிருப்பேன். விட்டமின் B7 வந்து எதுல ஃபுட்ல இருக்கும், அது என்ன பர்பஸுக்கு இருக்குங்கிறது அதுதான் நம்ம அப்சர்விட்டா சப்ளிமெண்ட்ஸா கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கு, இது சுகருக்கு, இது பைல்ஸுக்கு நான் சொல்லிட்டேன்ல. இது வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளமா இருக்கிற நான் சொன்னேன்ல, அந்த இமேஜ் காமிக்கும்ல, ஃபைபர், காம்பயாட்டிக்ஸ், ஆலோவேரா, நீம் இது எடுத்துக்கும் போதே ஒரு 2200 ரூபாய்க்கு மேலே வந்துடும். இது காம்பினேஷன் நீங்க தனித்தனியாக கொடுக்கவே கூடாது, அது ரிசல்ட் வராது. இது வெயிட் லாஸுக்கு வெஸ்டீம் டீ, வெஸ்டீம் கேப்சூல், ஃபைபர், வெஸ்டீம் ஷேக். இதுல ஒரு சில பேர் ரொம்ப ஒபிசிட்டியா இருக்கேன் சார், தொப்பை தான் எனக்கு பிரச்சனை, மற்றபடி எல்லாம் கிளியரா இருக்குன்னா வெஸ்டீம் கேப்சூலும் டீ மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, இது உங்களுக்கு புரியலையா? இது ஏன் நான் சொல்றேன்னா, முதல்ல கமிஷன்ல 150 வாங்குறாங்க, 100 வாங்குறாங்கன்னு. இவங்க வாங்குற 100 பிவியும் இவங்களுக்குன்னு கிடையாது. எனக்கு சித்தப்பாக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, அவங்களுக்கு வெயின்ல வந்து நரம்பு இந்த ஒரு மாதிரி வீக்கமா இருந்துச்சு, நான் அவங்களுக்கு வந்து ஃபுட் பேச்சஸ் வாங்கி கொடுத்தேன், அவங்களுக்கு கண்ணு பிரச்சனையா இருந்து ஐசப்போர்ட் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு அந்த சிஎம்சியை இதுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. 100 பிவி கன்சிஸ்டன்சியா இருக்கட்டும், 150 பிவி கன்சிஸ்டன்சியா இருக்கட்டும், ஒருத்தவங்களுக்கு நீங்க நாலேஜை கொடுக்குறீங்கனாலே போதும், அவங்க மட்டும் வாங்கிப்பாங்க. அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் நாலேஜ் எடுத்துக்கணும். அந்த மாதிரி மீட்டிங்கை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஸோ சாட்டர்டே நடக்கக்கூடிய 6 மணிக்கு மீட்டிங்கை யார் ஒருத்தர் கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும், ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கும். ஓகே, அது மாதிரி நம்மகிட்ட அக்ரி ப்ராடக்ட் இருக்கு. நீங்க மொட்டை மாடியில யூஸ் பண்றீங்க, தோட்டமெல்லாம் இல்லைங்க எனக்கு, வீட்டில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா கூட நீங்க அந்த அக்ரி நாலேஜ்னு எடுத்துக்கணும். அக்ரினா என்ன, அக்ரி கேட்டகரி என்ன இருக்கு, அது உரமா இல்ல பூஸ்டரா, என்ன சப்ளிமெண்ட், என்ன அக்ரி கேட்டகரிஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அதை பத்தி 4 பேர்ட்ட பேசுவோம். ஸோ இன்னைக்கு மீட்டிங்ல சப்ளிமெண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்க பார்ட் 1 பார்ட் 2 மீட்டிங்கை பார்த்துட்டீங்கனாலே ரொம்ப கிளியரா இருக்குங்க, ரொம்ப நம்பிக்கையா இருக்கும். ஒருத்தங்க நம்பி நீங்க எடுக்கலாம். இப்போ எங்க வீட்டுல பிளாக்ஸ் ஆயில் நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்ல, நார்மலாவே வீட்டுல கொஞ்சம் பேரண்ட்ஸ் எல்லாமே சப்ளிமெண்ட்ஸ்னாலே பயந்துருவாங்க, நீ என்ன டாக்டரானு கேட்பாங்க, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க இல்லையா. ஆனா ஒரு வாட்டி வாங்கி வச்சு 1-2 வாட்டி எடுத்துட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும், நல்லா இருக்கே அப்படின்னு இருப்பாங்க. நல்லா இருக்குன்னா அப்புறம் ஒன்றும் பேச மாட்டாங்க, எடுத்துருவாங்க. அப்படிதான் நான் இந்த பிளாக்ஸ் ஆயில் வாங்கி வச்சிருக்கேன். அவளுக்கு எப்படி எடுக்கணும்னு தோணுதோ அப்போ எடுத்துருவாங்க. பிபி அதிகமா இருக்கு, தலை கறக்கமா இருக்கு அப்படின்னா 2 பிளாக்ஸ் எடுத்து போட்டுருவாங்க. ஒரு வாட்டி தூங்கி இருந்துச்சா கிளியர் ஆகும். இதை நீங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாதான் மக்கள் எடுத்துப்பாங்க. அவங்களா வந்து எப்படி அந்த நாலேஜ் போய் சேரும் யாருக்கு இல்லையா. சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம வெஸ்டேஜுக்குள்ள இருக்கிறோம், வெளியே இருக்கிறவங்க எப்படி போய் சேரும், யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க இல்லையா. டாக்டர்ஸ் அதுக்கு நம்ம இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே நியூட்ராசெட்டிக்கல், ஃபார்மாசெட்டிக்கல் கிடையாது. அப்ப நியூட்ராசெட்டிக்கல்னா என்ன, ஃபார்மாசெட்டிக்கல் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ அது வந்து இந்த மாதிரி நாலேஜ் நம்ம எடுத்துக்கிட்டா ஈஸியா மூவ் பண்ணலாம். நம்ம டீம்ல நிறைய பேர் 100 பிவிக்கும் 150 பிவிக்கும் வாங்குறீங்க, அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, அது தெரிஞ்சுதான் வாங்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க 100 பிவிக்கு 4 மாசம் கம்ப்ளீட் பண்ணும்போது சாரி 100 பிவிக்கு 4 மாசம் கம்ப்ளீட் பண்ணும்போதே உங்களுக்கு 400 பிவி வரும். மாசம் 300 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட்டும் கிடைக்கும், 160க்கு மேல பெர்ஃபார்மன்ஸ் போனஸும் கிடைக்கும்,
5வது மாசம் உங்களுக்கு 2,350 வரைக்கும் வவுச்சரும் கிடைக்கும். ஆனா இதை 100 பிவிக்கு பண்ணாம இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்காது. புரிஞ்சுக்கோங்க. அப்ப சிஎன்சினாலே ஓகேவா? ஸோ அதனால 100 பிவி கன்சன்சிக்குள்ள போகும்போது நமக்கு அந்த சைக்கிள் முடியும் போது நம்மளாலே நம்ம டீமுக்கும் சிஎன்சியை பத்தி எஜுகேட் பண்ண முடியும். சிஎன்சியை ஒருத்தவங்க வாங்குறவங்க எப்படியும் இந்த நாலேஜ் எடுக்காம நீங்க வாங்க முடியாது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சிஎன்சி பண்ணணுங்கிறதுக்காக இந்த மீட்டிங் இல்லை. நீங்க நாலேஜ் எடுத்துக்கணும், நம்ம நாலேஜ் எடுத்துக்கணும், ப்ராடக்ட் இவ்வளவு இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா சிஎன்சி வந்துடும். ஆட்டோமேட்டிக் சிஎன்சின்னு என்ன, கன்சிஸ்டன்சி நம்ம எடுத்துருவோம். நம்ம டீம்லயும் நமக்கு ஈஸியா கொண்டு போய் சேர்த்துடலாம். ஓகேவா? அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மீட்டிங் அடுத்த ஒரு 10 நிமிஷம் மட்டும் தினகரன் சார் எடுப்பாங்க. நான் மீட்டிங் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். தினகரன் பிரான்ச் சேட்டர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்ளிமெண்ட்ஸை பத்தி நிறைய கிளியரான விஷயங்கள் பார்த்தோம். நம்ம வந்து பொருட்களை இதெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்றத விட நம்ம ஒரு விஷயம் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம சைடு நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம வீட்டிலேயே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது உடல் ரீதியா வந்து நம்ம வீட்டில இருக்கட்டும், நமக்கா இருக்கட்டும், நிறைய பேருக்கு வந்து நம்ம தெரிஞ்சவங்களுக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம வந்து இதை வந்து எப்படி அப்படின்னா வந்து இந்த நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை என்ன அப்படின்றது அவங்களுடைய நம்ம வீட்டில் இப்போ ப்ராப்ளம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை நமக்கோ நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெரிகோஸ் பெயின் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை சுகர் இருக்கலாம், இல்லை வந்து இந்த மாதிரி ஒபிசிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், என்னன்னாலும் இருக்கட்டும். இல்லை வந்து உடம்பு வந்து ரொம்ப ஒல்லியா இருக்காங்க, அவங்க குண்டா என்ன சாப்பிட்டாலும் சரி குண்டாக மாட்டேன்ட்டாங்க, கொஞ்சம் உடம்பு வைக்க மாட்டேன்ட்டாங்க, என்னதான் சாப்பிட்றாங்க ஆனா வந்து உடம்பு வைக்க மாட்டேன்றாங்க. இல்ல அப்ப நல்லா உடம்பா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஓவர் ஃபேட்டா இருக்காங்க, அதாவது ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இல்லாம ஓவர் வெயிட்டா இருக்காங்க. இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்லாம் இருக்கட்டும், அப்படி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்லயோ நம்மளாவோ இருக்கலாம், இந்த மீட்டிங் பாக்குறவங்கள கூட ப்ராப்ளம் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அவங்க நம்மையே வந்து ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி இதை இந்த சப்ளிமெண்ட்டை பயன்படுத்தி, ஏன்னா ராகுல் பிரதர் ரொம்ப கிளியரா சொல்லிப்பாங்க, இது வந்து முழுக்க முழுக்க நியூட்ராசிட்டிகள், பக்க விளைவு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அதாவது பார்மாசிட்டிக்கல் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க என்ன ப்ராப்ளத்துக்கு எடுக்கிறீங்களோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும், உடனே கூட சால்வ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கேத்த பக்க விளைவுகளை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கேரண்டியா சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு டாக்டர்ஸே வந்து பார்மாசிட்டிக்கல் அந்த மெடிசின்ஸை வந்து சொல்லிடுவாங்க, இதுக்கு இதுதான் அப்படின்ற சொல்லிடுவாங்க. ஆனா பக்க விளைவு வராது அப்படின்றத 100% அவங்களால கேரண்டியா கொடுக்க முடியாது. உங்களுக்கே தெரியும், ஏன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நீங்க என்ன ப்ராப்ளத்துக்காக போறீங்களோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும். ஆனா அதுக்கு ஏத்தாப்புல ஏதாவது ஒரு ஒரு பக்க விளைவு வந்துடும், சைட் எஃபெக்ட்ஸ் வந்துடும். அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பொதுவாகவே மாத்திரை உங்களுக்கே தெரியும், மாத்திரை வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பாத்தீங்க, உங்க வீட்லயே பார்த்துருப்பீங்க, யாராவது சுகர் பேஷண்டா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டெய்லியும் வந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி எடுத்துட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சரியாகுதான்னு கேட்டா வந்து அது கேள்விக்குறி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால கிட்னி அஃபெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபியூச்சர்ல பெரிய அளவுல அவங்களுடைய அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வந்து சைட் எஃபெக்ட்ஸை வேற மாதிரி கொண்டு வந்து அவங்கள ஒரு ஆப்ரேஷனோ இல்ல வந்து வேற ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வர வச்சிருது. ஆனா இதனாலதான் இந்த காரணம் இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. டாக்டர்ஸ் சொல்றது வந்து 100% கரெக்ட், அது மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனா அந்த டேப்லெட்ஸ் சாப்பிட்றதுனால இன்னொரு பக்க விளைவு வருது அப்படின்றத அவங்க யோசிக்க மாட்டேன்றாங்க. ஓகேங்களா? அப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த நியூட்ராசிட்டிகள் எடுத்துக்கிறதுனால நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்க போறோம், அதாவது நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ போறோம். இன்னொரு விஷயம், நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல வந்து அதுக்கு ஏத்த அந்த ஒரு ப்ரோட்டீன்ஸா இருக்கட்டும், அதுக்கு ஏத்த எனர்ஜி எதுவுமே இல்லை, அதுதான் உண்மை. ஓகேங்களா? இப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகள்ல எதுவுமே வந்து நம்ம நம்மளுடைய பேரண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க காலத்துல சாப்பிட்ற அந்த ஃபுட்டோடைய அந்த எஃபெக்ட் வந்து இப்ப கிடையாது. அவ்வளவு எல்லாம் எதுவுமே நேச்சர் கிடையாது. எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த பூச்சிக்கொல்லி மருந்து என்னென்னமோ போட்டு ஒரு உணவு வந்து உற்பத்தி பண்றாங்க. அதை வந்து ஃப்ரெஷ்ஷா காமிக்கணும், அதை வந்து பளிச்சுன்னு காமிக்கணும் அப்படின்றதுக்காகவா இல்லை? ஏன்னா தக்காளிலாம் பார்த்துருப்பீங்கன்னா, தக்காளி அடிபட்டு இருக்கும், அங்கங்க அடிபட்டு இருக்கும். ஒரு சிலது வந்து முன்ன பின்ன இருக்கும், அது பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பழுத்து இருக்கும், காயா இருக்கும். ஆனா இப்போ உள்ள தக்காளி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஒரே கலரா இருக்கும், எல்லாமே கிளியரா இருக்கும். காரணம் என்ன? எல்லாமே ஹைபிரிட், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது வெள்ளரிக்காய் முதற்கொண்டு வந்து ஹைபிரிடாவே கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்ன அப்படின்னா வந்து
சாப்பிட்ற சாப்பாடை வந்து நம்ம ஏதோ கடமைக்கு ஏதோ சாப்பிட்டு செரிமானம் ஆகணும் அப்படின்றதுக்காக சாப்பிட்றோமே தவிர நமக்கு வந்து நமக்கு உடம்புல வந்து சத்தா இருக்கணும், ஹெல்த்தியா இருப்போம் அப்படின்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்மளுடைய நியூட்ரிஷன்ஸ் எக்கச்சக்கமான இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது எனக்கு அப்படின்னா கூட நம்மள்ட்ட இருக்கிற ஸ்பைருலினா, நோனி, ஆம்லா இதை மூணுமே வந்து இம்யூனிட்டி பூஸ்ட். இது எடுத்துக்கிறது மூலியமா நமக்கு வந்து பொதுவாகவே எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது அப்படின்னாலும் நம்ம தாராளமா இந்த நம்மளுடைய இந்த நம்மளோட உடம்புல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னா கூட நம்ம பேசிக்கா இந்த இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க மூலியமா நம்ம வந்து ஹெல்த்தியான லைஃப் வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம வாட்டர்ல, அதாவது நம்மளுடைய சிஎம்டி வாட்டர், சிஎம்டி அப்படின்ற ஒண்ணு இருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சிஎம்டி அப்படின்றது எதுக்கு இருக்கு அப்படின்னா வந்து வாட்டர்ல வந்து நம்மளுடைய நம்ம குடிக்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த ஆர்ஓ சொல்றாங்க, அப்புறம் வந்து பாட்டில் தண்ணி குடிக்கிறோம் பாத்தீங்களா, அது முழுக்க முழுக்க டெட் வாட்டர். அப்போ அந்த டெட் வாட்டர்னால குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா தாகம் நிக்குமே தவிர அதுல எந்த ஒரு மினரல்ஸும் கிடையாது. கேட்டா நம்ம மினரல் வாட்டர் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஓகேங்களா? அப்போ மினரல் எதுவுமே எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு டெட் வாட்டர் தான் குடிக்கிறோம். எந்த ஒரு உயிருமே இல்லாத டெட் வாட்டர் தான் குடிக்கிறோம். அதனால தாகம் சரியாகுது. ஆனா வந்து உடம்புல எந்த ஒரு மாற்றம் எதுவுமே ஆக போறது இல்லை. அப்ப நம்முடைய சிஎம்டினா கான்சென்ட்ரேட்டட் மினரல் டிராப்ஸ் அப்படின்றது இருக்கு நம்மகிட்ட. அதை வந்து 1 லிட்டர் வாட்டர்ல ஒரு 7 டிராப் அப்படின்றது போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல நிறைய போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா வந்து அந்த டெட் வாட்டர் உடனே வந்து நமக்கு வந்து மினரல்ஸா வந்து கன்வெர்ட் ஆகி நம்முடைய உடம்புக்குள்ள போயிட்டு, ஏன்னா மினரல்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை செரிமானமாக்கி அதை ஊட்டச்சத்தா பிரிச்சு நமக்கு வந்து உடம்பு வந்து ஹெல்த்தியா அது என்னென்ன சத்துக்கள் எந்தெந்த பார்ட்ஸுக்கு போகணுமோ அது எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு போறதுக்கான ஒரு வேலையை வந்து அந்த மினரல்ஸ் பண்றது. அந்த மினரல்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த சிஎம்டி கான்சென்ட்ரேட்டட் மினரல் டிராப்ஸ் அப்படின்றது நம்ம கட்டாயம் வாங்கி வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி நம்மகிட்ட எக்கச்சக்கமான ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது நம்மகிட்ட இருக்கு. அதுல முழுக்க முழுக்க எல்லாமே வந்து நியூட்ரிஷன் பேஸ்டு தான். அப்போ நம்ம இப்போ நம்மளுடைய கம்பெனில வெறும் ஜாயின் பண்றோம் இன்கம்காக மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட் பத்தின நாலேஜஸ் அப்படின்றது கம்பல்சரி நம்ம எல்லாருக்குமே இப்ப ஜாயின் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 50 ப்ராடக்ட்ஸுக்கான நாலேஜஸாவது நம்ம கண்டிப்பா தெரியணும். 50 ப்ராடக்ட்ஸ் எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க, அதாவது நம்ம நார்மலா வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்மளுடைய ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ்க்கான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அது என்னென்ன பயனுக்களை எதுக்கெல்லாம் நமக்கு பயன்படுது அப்படின்றத பத்தி நம்ம முழுக்க முழுக்க நாலேஜஸ் அப்படின்றது எடுத்துக்கணும். அது ரொம்பவே மஸ்ட். ஒரே ஒரு கொஸ்டின், இப்ப நம்ம ட்ரைனிங் பாக்குற எல்லாருமே வந்து மேக்சிமம் வந்து புதுசா ஜாயின் பண்ணிருப்பாங்க, இல்ல அப்படின்னா ஒரு சில பேர் பழைய ஆட்கள் நிறைய பேர் இருக்கும். அப்ப நம்ம வீட்டுல நம்ம இப்ப பிரதர் சொல்லியிருப்பாங்க, இல்ல நம்மளுடைய கம்பெனி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதுல ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட் வந்து நீங்க வந்து பயன்படுத்துறீங்க, அதாவது நீங்க வாங்குறீங்க, ரெகுலர் பர்ச்சேஸ்ல நீங்க போடுறீங்க இல்ல வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது என்ன ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டோட நேம் மட்டும் நம்மளுடைய சாட்ல போட முடியுமா? புதுசா ஜாயின் பண்ணவங்க உங்களுடைய சாட் பாக்ஸை ஓபன் பண்ணி நம்மளுடைய ஜூம்ல உள்ள சாட் பாக்ஸை ஓபன் பண்ணி கொஞ்சம் பாக்குறீங்களா? ஏதாவது ஒரு ப்ராடக்ட் போட்டா போதும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க புதுசா ஜாயின் பண்ணுவாங்க கொஞ்சம் சாட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறீங்களா? எல்லாரும் அவங்க ரெகுலரா வாங்குறவங்க இல்ல இந்த மாசம் வாங்கியிருப்பாங்க சப்ளிமெண்ட்ஸ் வந்து அதோடைய பேர் போடுவாங்க, கொஞ்சம் பாருங்களேன். ஆம்லா, கிரில் ஆயில், அயன், ஃபோலிக். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நம்ம 33 பேர் வந்து நம்ம ட்ரைனிங் பாக்குறோம். பிளக்ஸ் ஆயில், ஆம்லா, ஸ்பைலுனா, ஆலுவேரா, ஸ்பைலுனா, ஆம்லா, கால்சியம், நோனி, குளூக்கோ ஹெல்த், கிரில் ஆயில். ஃப்ரெண்ட்ஸ் புதுசா ஜாயின் பண்ணவங்க நம்மளுடைய இப்போ டீம்ல இருக்கீங்க, நம்மளுடைய ட்ரைனிங் பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த சாட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பாக்குறீங்களா? இதெல்லாம் என்ன அப்படின்றது, ஏன்னா புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு இது என்ன ஒரு புதுசா ஏதோ கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தெரியும். இதுக்கு முன்னாடி ராகுல் பிரதரும் வந்து இந்த விஷயத்தை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டவுட் கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பாயில்னான்னு சொல்றாங்க என்ன, இல்ல ஆம்லான்னு சொல்றாங்க, இல்ல கிரில்லாயில்னு சொல்றாங்களே என்ன அப்படின்ற பத்தி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம்.
இதை பத்தி வந்து உங்களுடைய அப்ளைன்ட் நீங்க வந்து ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் இது எதுக்கு பயன்படுது பிரதர், இது என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் அவங்கள்ட்ட டிஸ்கஷன் பண்ணுங்க. நீங்க ஃபோன் பண்ணி தான் பேசணுன்றது கிடையாது. ஜஸ்ட் ஒரு வாய்ஸ், வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஃபிளெக்ஸ் ஆயில் என்ன பிரதர், எதுக்கு பயன்படுது அப்படின்றத உங்களுடைய அப்ளைனுக்கு நீங்க அனுப்பிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். இல்ல அப்படின்னா இதுல உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு தெரியணுமோ அதை பத்தி நீங்க கண்டிப்பா வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரல, இதுக்கான நாலேஜஸ் எடுத்துக்கணும் தான் நான் சொல்ல வரேன். அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற ப்ராடக்ட் நிறைய போடுறாங்க பாருங்களேன், ஃபைபர், நீம், கால்சியம், ஃபிளக்ஸ் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், கிரில் ஆயில், சதாவரி மேக்ஸ், குளுக்கோசமின், வெஜ் கொலஜன், கால்சியம். ஃப்ரெண்ட்ஸ் இதுல ஏதாவது உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ், கால்சியமா நீங்க ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மத்த புதுசா சொல்றாங்க பாத்தீங்களா, ஃபிளக்ஸ் ஆயிலா இருக்கட்டும், ஸ்பைருலினா இருக்கட்டும், நோனிஸ் வராங்க, சிஎம்டி சொல்றாங்க, சதாவரி மேக்ஸ், கொலஸ்ட்ரம், அயர்ன் ஃபோலிக். இதை பத்தி உங்களுக்கு என்ன, இது எதுக்கான பெனிஃபிட்ஸ் தான் இருக்கு அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, இல்லைன்னா சார்ட்டே நீங்க வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய அப்ளைன்ட்டு நீங்க கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கா பிரதர், இது எதுக்கு பயன்படுது அப்படின்றத கொஞ்சம் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சில நாலேஜஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சாட் பாக்ஸ்ல பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் என்ன பயன்படுத்துறான்னு பாருங்களேன். காரணம் என்ன அப்படின்னா, இதை பத்தின ரிசல்ட் அப்படின்றது நாலேஜ் எடுத்துக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டு வீட்டுல அவங்களுக்கோ இல்ல அவங்க வீட்லயே வந்து கண்டிப்பா வந்து இதோடைய தேவைகள் இருக்கு. காரணம் என்னன்னா ரிசல்ட் வருது, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாம ரிசல்ட் வருது. அந்த காரணத்துக்காக மட்டும்தான் வந்து நம்முடைய ப்ராடக்ட்ஸ், நம்முடைய ஹெல்த் சப்ளிமெண்ட்டை வந்து பயன்படுத்திக்கிட்டு ரிசல்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஹெல்த்தியா லைஃப் வாழ்றதுக்கான ஒரு ஸ்டார்ட் அப். ஓகேங்களா. இப்போ இந்த புதுசா ஜாயின் பண்ணவங்களா இருக்கட்டும், ஆல்ரெடி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், நமக்கு இன்னைக்கு டேட் வந்து இன்னைக்கு 6. இன்னைக்கு வந்து நமக்கு ட்ரெயின் இது வரைக்கும் நமக்கு 2ஆம் தேதிலாம் நம்ம டீம்ல நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்றது முடிச்சிருப்போம். இன்னும் நம்முடைய பர்ச்சேஸ் முடிக்கல அப்படின்னா உங்களுடைய பர்ச்சேஸ் அடுத்து 10ஆம் தேதிக்கு உள்ளேயே உங்களுடைய பர்ச்சேஸ், அதாவது உங்களுடைய டெய்லி, அதாவது மாசத்துக்கு ஒரு டைம் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்றது வாங்குறீங்க. அந்த பொருட்களை ஒரு எப்படினாலும் மாசத்துக்கு ஒரு டைம் வாங்க போறோம், அதை 10ஆம் தேதிக்கு உள்ள வாங்கிடுவோமே. அப்படி 10ஆம் தேதிக்கு உள்ள வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பிசினஸ் டெவலப் பண்றதுக்கான அதுல நம்முடைய கோல்ஸை கொண்டு போவோமே. ஓகேங்களா. இப்போ நம்ம ட்ரைனிங் எல்லாருமே பார்த்துட்டு இருப்போம். இந்த ட்ரைனிங்ல நிறைய நாலேஜஸ் அப்படின்றது எடுத்திருப்போம். அது நமக்கு முழுக்க முழுக்க நியூட்ரிஷன்னா என்ன, பார்மாசிட்டிக்கல் அப்படின்னா என்ன, நம்மள்ட்ட என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ்னா இருக்கு அப்படின்றத முழுக்க முழுக்க நம்ம கிளியராக பார்த்துருப்போம். ஸோ நம்ம ட்ரைனிங் அப்படின்றது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ட்ரைனிங்கான ஃபீட்பேக்கை அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நம்முடைய குரூப்ல ஷேர் பண்ணுங்க. புதுசா ஜாயின் பண்ணவங்க மறக்காம உங்களுடைய அப்ளைனுக்கு சப்ளிமெண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் நாலேஜஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ட்ரைனிங் க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ விஷயம்.